அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தவிக தலைவர் விஜய் அதிரடி கைது, டெல்லிக்கு தூக்கிய போலீஸ், கரூரில் பரபரப்பு அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அனைவருக்குமே தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது ஒரு மிகப்பெரிய சம்பவம், எதிர்பாராத சம்பவம் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக விஜய் அவர்களுக்கு கைது நடவடிக்கை அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட உத்தரவின் அடிப்படையில் விஜய் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போன சம்பவத்தின் அடிப்படையில் மக்கள் அனைவருமே குவிந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விஜயை நோக்கி செல்லும்போது நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் ஒரு பிரபலம் வாய்ந்த ஒரு நடிகராக, முன்னணி நடிகராக இருக்கார். ஸோ இந்த நிலையில் அவர் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொறாமையும் பொறுப்பும் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு நிலையில், இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திமுகவை சாட்டி பேசிய ஒரு நிலையில், ஸோ இதனால் தான் திமுகவினர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த கலவரங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய தகவலும் வெளியே இருக்குது. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக தவிக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிரடியாக விஜய் அவர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு இதில் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அவங்களுடைய ஓன் இதுக்காக தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்களுக்கு கைது நடவடிக்கை அதிரடி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருந்தாலுமே அனைவருமே விஜய் பார்ப்பதற்காகவே கூட்டம் நெரிசல் பார்த்தீங்கன்னா அதுவும் பிஞ்சு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு செல்வது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொண்டு செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். ஸோ அவங்களுக்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடந்திருக்கு. இருந்தாலுமே இது செந்தில் பாலாஜியுடைய கூட்டு சதி தான் அப்படின்றத இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக அவரும் தலைமறைவாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் விஜய் அவர்களது இன்று கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.